So நான் என்ன சொல்றேன், ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா for every shorts I will pay you, நீங்க அதை பார்த்து கமெண்ட் பண்ணீங்கன்னா I will pay you 50 rupees. எனக்கு ஒரு கம்பெனி தெரியும், அவங்க கிட்ட நான் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். லைக் ஃப்ரீலான்சர் மாதிரி அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆஃபரா, பெர் டே மேக்ஸிமம் 2000 rupees they will pay you. Offer is good or bad? So these kind of offers you will receive. இது மாதிரி நிறைய விளம்பரங்கள் வரும். என்னன்னா நீங்க ஜஸ்ட் வந்து யூடியூப் வீடியோஸ் ஆர் ஷார்ட்ஸ் வந்து லைக் பண்ணி அதை ஷேர் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எங்களுக்கு போஸ்ட் பண்ணீங்கன்னா for every screenshot நீங்க போஸ்ட் பண்றதுக்கு we will pay you 50 rupees to 75 rupees உங்களுக்கு ஆஃபர் வரும். லாபமா நஷ்டமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் அட்டெம்ப்ட் பண்ணி நிறைய கேஸ் ஆகி எங்க கிட்ட வந்திருக்காங்க. So I am warning you. Got the point? So நமக்கு கிடைக்கிற ஈஸி ஆஃபர் எல்லாமே பின்னாடி ஒரு பெரிய வெடிகுண்டை வச்சிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். Anything is not easy in this world. Okay? So next, after studies உங்களுக்கு நல்ல ஆஃபர். வெளிநாட்டுக்கு போற யாரெல்லாம் ஐடியா இருக்கீங்க? ஃபாரின் மற்றவங்க எல்லாம் இந்தியா தானா? இல்ல வேலைக்கே போற ஐடியா இல்லையா? யாரெல்லாம் வேலைக்கு போற ஐடியா இல்ல? அவங்களுக்கு அடுத்த ஆஃபர் வச்சிருக்கேன், மேட்ரிமோனி. ஓகே, சோ வேலைக்கு போற ஐடியா இந்தியாக்குள்ள எத்தனை பேருக்கு? ஃபாரின் கொஞ்சம் பேர் இருக்கீங்களா? இருக்கீங்க ஆனா. ஓகே, குட். சோ உங்களுக்கு வந்து பெர் மந்த் வந்து 1 lakh ஆஃபர் பண்ணலாம்னு இருக்கேன். வாட் யூ திங்க்? ஸ்டார்டிங்ல அது போக போக உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு கூட்டி போட்டு தரலாம். ரெடியா? இந்த ஃபாரின் போற விரும்புறவங்க. சோ தீஸ் டேஸ் the foreign job offer நிறைய வருது. அதெல்லாமே வந்து ட்ரஸ்ட்வர்த்தியான ஜாப் ஆஃபர்ஸ் கிடையாது. உங்களுக்கு நீங்க நியூஸ் ஃபாலோ பண்றீங்களா இல்ல நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு சொல்றேன், கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் மாதிரியான நம்மளுடைய பக்கத்து நாடுகள், ஓகே, இந்த நாடுகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சைபர் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் காம்பவுண்ட், இங்க இருந்து வேலைக்கு ஒரு ஸ்டேட்ல இருந்து ஆளுங்களை எடுத்துட்டு போறாங்க. நல்ல ஆஃபர்ல 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய், அந்த மாதிரி நல்ல ஆஃபர்ல உங்களுக்கு தேவை வேலை, யார் கொடுத்தா என்ன அப்படின்னு நீங்களும் போயிடுறீங்க. ப்ராப்பரா நடக்கும், எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கரெக்டா பண்ணுவீங்க, அங்கேயும் பிளேஸ் ஆவீங்க. எதுக்கு உங்களை பயன்படுத்துறாங்கிறது தான் முக்கியம். இங்க ரிசீவ் பண்றாங்களே நம்ம இந்தியன்ஸ் கால்ஸ் எல்லாமே ஃப்ராட் கால்ஸ் நிறைய ரிசீவ் பண்றாங்களா, இதெல்லாம் பேசுற ஆள் தான் நீங்க வெளிநாட்டுக்கு போய். ஓகே, சோ சைபர் ஃப்ராட் கமிட் பண்றதுக்கு தான் இந்த ஆளுங்களை இங்க இருந்து அந்த ஃப்ளூயன்சி, இப்போ தமிழ் வந்து உங்களுடைய மதர் டங்கா இருக்கும்போது உங்களால அந்த லாங்குவேஜ்ல கிளியரா பேச முடியும். சோ இங்க உள்ளவங்க இங்க இருக்கக்கூடிய தமிழ் பீப்புளை டார்கெட் பண்ணி கால்ஸ் பேசணும். ஒரு குஜராத்காரங்க குஜராத்தை டார்கெட் பண்ணும். சோ இந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணி வெளியே உங்களை பிளேஸ் பண்ணி அகைன் இன்டர்ன் உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் நீங்க ஏமாத்த போறீங்க. தெரிஞ்சும் தெரியாமலும் உங்களுடைய சம்மதம் இருந்தும் இல்லாமலும் உங்களை இந்த மாதிரியான வேலையில சேர்த்து விட போறாங்க. ஓகே, சோ ஜாப்ஸ் வந்து எங்க வெளிநாட்டு ஆஃபர் இருந்தாலும் ஜஸ்ட் திங்க் ஃபார் அ வைல், இது கரெக்டான இடமா இல்லையா அப்படிங்கறத நீங்க தான் தீர்மானிக்கணும். ரைட்? அப்போ கல்யாணம் அடுத்தது, ஜாப் வேணாங்கிறவங்க நிறைய பேர் இருந்தீங்க. அப்ப அடுத்தது உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஆஃபர் அடுத்தது மேட்ரிமோனி இல்ல அப்பா அம்மா பாக்குறாங்களா? அவங்களுமே இப்ப மேட்ரிமோனி தான் பாக்குறாங்க பாதி பேர். ஓகே, சோ மேட்ரிமோனில அங்க போட்டிருக்க போட்டோ ஒரு மாடலுக்கு போட்டோவா இல்ல உண்மையான ஆளுக்கு போட்டோவான்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. பையன் பார்க்க நல்லா இருக்கிறான், என்ஆர்ஐ, பெரிய 20 lakhs 30 lakhs earn பண்றான். குட் ஆஃபரா? யோசிக்க கூடாது, முழிக்க கூடாது, சட்டுன்னு சொல்லணும். ஓகே சொல்வீங்களா மாட்டீங்களா? எஸ், ஓகே சொல்றாங்க. அதை அனலைஸ் பண்றதே கிடையாது. அவங்கள வர சொல்லுங்கன்னா வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்றேன். உங்க பேரண்ட்ஸே கூட அரேஞ்ச் பண்ணிருக்கலாம், மேபி நாட் நெசசரிலி யூ. ஓகே, சோ உங்க பேரண்ட்ஸே அரேஞ்ச் பண்ணாலும் ஒன்ஸ் ஒரு டைம் வரும்போது நீங்களே நம்பர்ஸ் வாங்கி என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, சாட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த பாயிண்ட் தான் உங்களுடைய மென்டல் பிஹேவியர், லைக் சைக்காலஜிக்கலி தே வில் கம் க்ளோஸ் டு யூ. உங்களை எப்படி உங்களுக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, பிகாஸ் அவங்க ஒரு மேக்சிமம் ஃப்ராட்ஸ்டரா இருக்கிறவங்க உங்களுக்கு டிஸ்லைக் உள்ள விஷயத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ
அதை பத்தி தான் பேசுவாங்க. முயலுக்கு 3 கால் தானே, ஆமா ஆமான்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ லைக்வைஸ் உங்களை கன்வின்சிங்கா பேசி, உங்களுக்கு கன்சோலிங்கா பேசி, அந்த நபர் உங்கள் மனசுல வந்து அவ்வளவு ஆழ பதிஞ்சதுக்கு அப்புறம் பண தேவை, எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ல மாட்டிட்டேன், ஃபாரின்ல இருந்து இங்க வரும்போது என்னுடைய பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுட்டாங்க, இதுல இருந்து ரிலீஸ் பண்ணோம், ஸோ இந்த மாதிரி நிறைய இது சொல்லி உங்ககிட்ட இருந்து மணி டிமாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் நீங்க பார்க்காத ஒரு நபருக்காக, வெறும் போட்டோல மட்டும் பார்த்த ஒரு நபருக்காக நீங்க என்னனாலும் கொடுக்க தயாரா இருப்பீங்க. ஸோ இந்த ஏஜ்ல இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கிற மாதிரி, கொஞ்சம் வருஷம் கழிச்சு மேரேஜ் ஏஜ் வரும்போது அது எக்ஸைட்டிங்கா இருக்கும்போது உங்களுடைய மூளை வந்து யோசிக்கிறதுக்கு அனுமதிக்காது. எல்லாம் கரெக்ட் தான். ஒரு நபரை நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த மூளை வந்து எப்படின்னா பிளைண்டா நம்ப சொல்லும். அதுல பிளஸ் மைனஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் எதையுமே யோசிக்க வைக்காது. அதனால இப்பவே சொல்றேன், இதை முன்கூட்டியே நான் சொல்றேன், அதை மனசுல வச்சுக்கோங்க. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.